வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சோயா கிரேவி பண்ணலாமா? பவுல் வச்சுக்கிடுங்க. பவுலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 குழிக்கரண்டி தயிர் ஊற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சிட்டு வந்துக்கிடுங்க. இதை இந்த பவுலில் சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணதில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்சு 2 கட் பண்ணி வச்ச சோயாவை போட்டுக்கிடுங்க. இந்த சோயாவை இந்த தயிரெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு போடணும், பொடிசாக நறுக்குன பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், அதையும் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம சோயாவை தயிரில் போட்டு வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலா அப்படி போட்டுக்கிடுங்க. இதுக்கு கொஞ்சம் புதினா இலை இல்லை மல்லி இலை போட்டுக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு நம்ம கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுங்க கலருக்காக. இதையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், கடாய் சோயா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்தது. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். சோயாவில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.